ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் சாட்சியங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து திருவள்ளூர் மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளியை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்த காவல்துறைக்கு நீதிமன்றம் பாராட்டு. சாக்ஷா மற்றும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தி குற்றவாளி கைது செய்ததாக SP பேட்டி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகா ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது பள்ளி சிறுமி கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை சார்பில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தி குற்றவாளி படத்தை தயார் செய்து பொதுமக்கள் மத்தியில் பரவச் செய்ததன் அடிப்படையிலும் போலீசாரின் தீவிர கண்காணிப்பினாலும் குற்றவாளியான அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கலே பிஸ்வகர்மாவை சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இவன் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை அருகே உள்ள பஞ்சாபி தாபாவில் வேலைக்கு சேர்ந்ததும் சனி ஞாயிறு கிழமைகளில் காலை புறப்பட்டு இரவு வரை ஊரை சுற்றிவிட்டு மீண்டும் செல்வதும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அசாமில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து 18 நாட்கள் மட்டுமே குடும்பம் நடத்திவிட்டு வந்ததும் அதன் பிறகு 40 வயதில் உள்ள ஒரு பெண்ணுடன் உறவில் இருந்ததும் தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்கி நடந்து வரும்போது மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதும் தொடர்ந்து அவ்வழியாக சென்று கொண்டிருந்த 8 வயது சிறுமியை பின்தொடர்ந்து மாந்தோப்பிற்கு தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டதும் உறுதியானது. இதனையடுத்து கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி சென்ற CCTV காட்சி அடிப்படையில் தனிப்படை போலீசார் மறுநாள் 25ஆம் தேதி அங்கு காத்திருந்து கைது செய்ததாக SP விவேகானந்தா சுக்லா தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட விசாரணை முழுவதும் சாக்ஷா செயலி மூலம் பாதிக்கப்பட்டவர் வாக்குமூலம் சாட்சி விசாரணையை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு திருவள்ளூர் மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. போலீசார் விரைந்து செயல்பட்டு பாதிக்கப்பட்ட சிறுமியின் வாக்குமூலம் சாட்சியங்களின் ஆதாரங்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்தனர். வழக்கில் அரசு தரப்பில் விஜயலட்சுமி மற்றும் புவனேஸ்வரி ஆஜராகி வாதாடினர். வழக்கை நீதிபதி உமா மகேஸ்வரி விசாரணை செய்தார். சாட்சியங்கள் அடிப்படையில் நீதிபதி உமா மகேஸ்வரி தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பில் குற்றவாளிக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் இரட்டை ஆயுள் தண்டனையும், அதாவது சாகும் வரை சிறை தண்டனை, ரூபாய் 1,45,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தாருக்கு ரூபாய் 7 லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உமா மகேஸ்வரி அரசுக்கு பரிந்துரை செய்தார். இந்த வழக்கிற்காக 30 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டதாகவும் 39 ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு 14 சான்று பொருட்களை ஒப்படைத்திருப்பதாகவும் இதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு நீதிபதி பாராட்டு தெரிவித்ததாகவும் அரசு வழக்கறிஞர் புவனேஸ்வரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதே நேரத்தில் காவல்துறை சார்பில் சாக்ஷா என்ற செயலி மூலம் பாதிக்கப்பட்ட சிறுமியின் வாக்குமூலம் சாட்சிகளின் ஆதாரங்கள் வீடியோவாக எடுத்து அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இருப்பதால் வழக்கு விசாரணை விரைவில் முடிந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் இதுபோன்ற பாலியல் குற்றங்கள் இனி நிகழக்கூடாது என்ற அடிப்படையில் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் SP விவேகானந்தா சுக்லா செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்தார். போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு 5 மாதத்தில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று தந்திருப்பதாகவும் SP தெரிவித்தார். ஒரு டீம் கன்ஸ்டிடியூட் பண்ணி ஆந்திரா சைடு அமிச்சிருந்தோம். மீன்வைல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் படி நமக்கு இருக்கிற CCTV ஃபுட்டேஜ், மோஷன் கேமரா கேப்சர் ஃபுட்டேஜ் அண்ட் அந்த விக்டிம் சொல்கிற அடையாளம் இதெல்லாமே பேஸ் படி ஒரு AI ஜெனரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இமேஜ் தயார் பண்ணோம். அந்த இமேஜ் many media platforms also broadcasted. We are thankful for that. So based on that, we also launched a separate telephone number or special control established பண்ணோம். Tamil Nadu government had specifically announced ஒரு 5 lakh award announce பண்ணாங்க. யாராவது அந்த அக்யூஸ் படுத்த தகவல் சொன்னால், credible தகவல் சொன்னால் ஒரு 5 lakh அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கான ஒரு டெடிகேட்டட் டெலிஃபோன் நம்பர், ஒரு ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். நிறைய கால்ஸும் வந்தது. அந்த கால்ஸும் நாங்கள் வெரிஃபை பண்ணோம். பேம்ப்ளெட்ஸ் ஒரு 1000க்கு மேலே பேம்ப்ளெட்ஸ் பிரிண்ட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின்ஸு, அர்பன் சென்டர்ஸ், நெய்பரிங் ஸ்டேட்ஸ் எல்லா பிளேஸில் பேஸ்ட் பண்ணோம். ஃபைனலி இதே மாதிரி ஒரு டீம் ஆந்திராவில் கேம்ப் பண்ணிகிட்ருக்கும்போது, என்கொயரி பண்ணிகிட்ருக்கும்போது இந்த மாதிரி அடையாளம் இருக்கிற ஆள் சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற மாதிரி தகவல் வந்தது. போலீஸ் டீம் போனாங்க, செக்யூர் பண்ணாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணோம். அவர் தான் அக்யூஸ்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆன உடனே இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் இன்டென்சிஃபை பண்ணாங்க.
என்னென்ன எவிடன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண முடியுமோ, பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ், சீஜர்ஸ் ஆஃப் கிளாத் மெட்டீரியல், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அந்த சீன் ஆஃப் க்ரைம்க்கு போய் சீன் ரிக்ரியேட் பண்ணுறது, இதெல்லாமே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் பண்ணாங்க. ஃபைனலி இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. Prosecution was led by Tirumati Bhuvaneshwari madam and Tirumati Vijayalakshmi madam. Pokso Kotla, respected Judge Tirumati Uma Maheshwari madam inaki judgment pronounced pannanga. Based on CCTV footage, scientific and medical evidences, identification by the victim and witness statements, life imprisonment announced pannirukanga till the natural life of the accused. அவரோட நேச்சுரல் லைஃப் வரை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு காவல்துறை இதே மாதிரி செக்ஷுவல் ஒஃபெண்டர்ஸ் மேலே ஸ்ட்ரிக்டான சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். இன் ஃபியூச்சர் ஆல்சோ த சேம் திங் வில் கண்டினியூ. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டபுள் அனௌன்ஸ் பண்ணாங்க டில் தி நேச்சுரல் லைஃப் ஆஃப் தி பர்சன். அண்ட் ஃபைன் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1,45,000 கிட்டத்தட்ட ஃபைன் அனௌன்ஸ் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி ஒஃபென்ஸ். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து 8 வயசு. அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் வந்து ஆரம்பாக்கம்ல ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ இந்த விக்டிம் அக்யூஸ் வந்து ஒரு 35 இயர்ஸ் ஓல்ட் மேன். அவர் வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். இந்த சம்பவம் தினத்தன்ன 12/7/2025 பாதிக்கப்பட்ட அவர் பள்ளி முடிச்சு வரும்போதும் அவங்கள வந்து பலவந்தமாக வந்து கடத்தி சென்று பாலி வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தி அந்த குழந்தைக்கு வந்து பலவந்தமாக காயத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கேஸில் வந்து பாதிக்கப்பட்ட சிறுமியோட அம்மா வந்து கொடுத்த புகாரின் பேரில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த புலன் விசாரணையில் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை வந்து புலன் விசாரணை அதிகாரி வந்து சேகரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. இந்த கேஸில் வந்து இந்த நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்துச்சு. ஒரு 30 சாட்சிகள் வந்து அரசு தரப்பில் விசாரித்தோம். 39 ஆவணங்களை வந்து இந்த அரசு தரப்பில் வந்து நாங்கள் தாக்கல் செஞ்சோம். 14 எக்ஸிபிட்ஸ் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த கேஸ்க்காக வந்து நாங்கள் மார்க் பண்ணோம். ஸோ இந்த கேஸில் வந்து இன்றைக்கி வந்து அக்யூஸ் வந்து கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 87 BNSல வந்து அக்யூஸ்க்கு வந்து 10 years இம்ப்ரெசன்மெண்ட்டு 25,000 ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. 65 BNS ஆக்டில் வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், ரிமைண்டர் ஆஃப் த நேச்சுரல் பீரியட், ஃபைன் அமௌண்ட் வந்து 25,000 இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5M Red with 6 Class 1 of Poxo ஆக்டில் வந்து 20 years இம்ப்ரெசன்மெண்ட்டு 25,000 ஃபைன் அமௌண்ட்டு. 5L Red with 6 Class 1 of Poxo ஆக்டில் வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், ரிமைண்டர் ஆஃப் த நேச்சுரல் பீரியட், ஃபைன் அமௌண்ட் வந்து 25,000 rupees. 351 Class 3 BNSல வந்து 7 years இம்ப்ரெசன்மெண்ட், ஃபைன் அமௌண்ட் வந்து 25,000 ஃபைன் அமௌண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 11 Class 1 Red with 12 of Poxo ஆக்டில் வந்து 3 years இம்ப்ரெசன்மெண்ட்டு 10,000 rupees ஃபைனு. 11 Class 4 Red with 12 of Poxo ஆக்டில் வந்துட்டு 3 years இம்ப்ரெசன்மெண்ட், Red with 12 of Poxo ஆக்ட் 10,000 rupees ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஃபைன் அமௌண்ட் வந்து 1,45,000. ஸோ இது வந்து இந்த லைஃப் இம்ப்ரெசன் வந்து ஏக காலத்தில் வந்து தனித்தனியாக அனுபவிக்கணுன்றது உத்தரவு பிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க. அதுதான் சார் 85 BNS, 65 Class 2 BNS and 351 Class 3 BNS and Section 5L, 5M Red with 6 Class 1 of Poxo Act, 11 Class 1, 11 Class 4 Red with 12 of Poxo ஆக்டில் வந்து இந்த கேஸில் வந்து எதிரியை வந்து தண்டிச்சிருக்காங்க சார். இழப்பீட்டு தந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க சார். இந்த நீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்பில் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க சார். புலன் விசாரணை அதிகாரியும் வந்து இந்த நல்ல புலன் விசாரணை செஞ்சு இந்த கோர்ட்டில் தகுந்த சாட்சியங்களையும் ஆவணங்களையும் தாக்கல் செஞ்சுருக்காங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாட்களில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சார்? அக்கரன்ஸ் வந்து 12/7/2025 தான் நடந்தது சார். பாருங்கள், வித்தின் 5 monthsக்குள்ளே இந்த ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இயர்லியஸ்ட்டாக வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் வந்து கோர்ட்டில் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இது விரைவாக வந்து நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டு இன்றைக்கி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இரட்டை ஆயுள் தண்டனை கிடைக்கிற அளவுக்கு கேஸை நடத்தியிருக்கா சொல்கிறீங்க. போக்சோ கேஸ் வேறு இருக்குது. இந்த மாதிரி கேசஸில்
காவல்துறையோடைய செயல்பாடு சிறப்பாக இருந்திருக்குன்னு இந்த இதில் சொல்கிறீங்களா, இல்லை இது போன்ற வழக்குகளில் இது போல் இருக்கணும்னு சொல்கிறீங்க? இது போன்ற வழக்கில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க காவல்துறையினர். தகுந்த சாட்சியங்களை விரைவாக வந்து இது பண்ணி கலெக்ட் பண்ணி இந்த நீதிமன்றத்தை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ப்ராப்பராக தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த இதில் வந்து மெடிக்கலி நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் கேஸை. அந்த விக்டிமோடைய வந்து எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ்னால அந்த மெடிக்கலி அந்த குழந்தைக்கு இந்த பாலியல் தாக்குதல் நடந்திருக்குன்றதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சயின்டிஃபிக்கலி டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்டேருந்து கலெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸும் இதுலேருந்து கராபரேட் ஆகிடுச்சு. அந்த குழந்தையோட எவிடன்ஸோட ஃபுல்லாக கராபரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த குழந்தையோட எவிடன்ஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்குது, கோஜென்ட்டாக இருக்குன்னு கோர்ட்டும் வந்து இதை தீர்மானிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து குழந்தையும் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட நிகழ்வை வந்து இந்த குழந்தை அவ்வளோ தத்ரூபமாக நிகழ்வை, ஏன்னா இது உண்மையாக நடந்த நிகழ்வு, அதனால குழந்தை அவ்வளோ அழகாக வந்து இந்த நீதிமன்றத்தை சாட்சியம் அளிச்சிருக்காங்க. ஓகே, டார்க் ரூம் இன்கேமரா ப்ரொசீடிங்கில் தான் சாட்சியம் அளிச்சிருக்காங்க சார். அவருக்கு ஏதாவது மறு வாய்ப்பு மேல்முறையீடு செய்வது? அவருக்கு எல்லாரோட அவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது சார். மேல்முறையீடு செய்வதற்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.